கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நீளம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி இந்த வழியில் வந்து சேர்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 45 நிமிடம் ஆகிவிட்டது இந்த இடத்துக்கு வரத்துக்கு. அந்த அளவுக்கு நாமக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த சிறப்பான எழுச்சி பயண பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை தலைமையாற்றிய மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துறை செயலாளர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் சட்டமன்ற அறிவிச்சர் திரு தங்கமணி அவர்களே, பாஜக மாநில துறை தலைவர் முன்னாள் எம்பி எம்எல்ஏ அண்ணன் திரு கே.பி. ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி சுடர்மதி அவர்களே, வாரியத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களே, நாமக்கல் நகர செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கே.பி. பாஸ்கர் அவர்களே, கழகத்துறை நிர்வாகிகள் திரு ஏ.வி. பாலசாமி அவர்களே, திரு காந்தி முருகேசன் அவர்களே, திரு ஸ்ரீதேவி பி.எஸ். மோகன் அவர்களே, திரு பி. முரளி அவர்களே, திரு பி. குப்பசாமி அவர்களே, திரு சாதி பக்தர் அவர்களே, திரு வயல் என்கிற என் சுதந்திரம் அவர்களே, திரு பி. காளியப்பன் அவர்களே, திரு ராஜா என்கிற சிவகுமார் அவர்களே, மத்திய கழகத்துறை செயலாளர் திரு கே. சேகர் அவர்களே, திரு பிரபாகரன் அவர்களே, திரு ஆர். கோபிநாத் பிஏபி அவர்களே, திரு ரவிச்சந்திரன் அவர்களே, திரு ராஜவடிவன் பிஏபி அவர்களே, பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு பி. சரவணன் அவர்களே, ஐஜேகே தொகுதி பொறுப்பாளர் திரு முத்துராஜ் அவர்களே, ஐஜேகே தொகுதி தலைவர் திரு சந்தோஷ் அவர்களே, தமாக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு இளம்பு அவர்களே, வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளே, உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அண்ணன் சின்னசாமி அவர்களே, வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வியாபார பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பத்திரிகையாளர் உணர்வுகளே, பணியை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளர்களே, அத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 53 மாத காலம் நிறைவு பெற்றது. இந்த 53 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாடுறாங்களோ? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற பொழுது முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நம்முடைய கோரிக்கை ஏற்று அப்போது அமைச்சர் தங்கமணி அவர்கள், அறிவித்தார் பாஸ்கர் அவர்கள் இந்த நாமக்கல் நகரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டு பிரமாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து உங்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் இந்த அரசு மருத்துவமனையில அற்புதமான உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவமனை உங்களுக்காக உருவாக்கி தரப்பட்டது. இது அதிமுக ஆட்சியாளர் சாதனை. அதே போல சட்ட கல்லூரி 84 கோடியில கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்தில் மாணவர்களை குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயில கல்லூரியை திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சியில குடிக்கிற நீர் அதுல கூட பணம் கலக்கப்படுகிறது. எவ்வளவு கொடுமையான விஷயம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சியாளர்களே வேங்கவையில் இன்னொரு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கைலாக அரசாங்கம், ஒரு திறமையற்ற முதலமைச்சர்
முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். பிரச்சனை தீர்க்க வாய்ப்பில்ல. அதற்குள்ள மதுரை மாவட்டம் சோழமங்கலம் அருகே அங்க வடிவமட்டிக்கு பக்கத்துல அமைச்சியாபுரம் அங்க இருக்கின்ற புதிதாக கட்டப்பட்ட மேலே தொட்டி திறக்கிற பொழுது அங்கே மரம் கலந்தகி எவ்வளவு கொடுமையானது. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடித்து தீர்க்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சருக்கு திறமையில்லை. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு நல்ல அற்புதமான அதிமுக ஆட்சி வாய்ப்பை தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்கிறேன். அதே போல சட்டம் ஒழுங்கு அணியோடு சீர்கொண்டது. என்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அங்க இருக்கின்ற அவர் கொலை செய்யப்படுகிறார். திரு ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையிலே அவர் எரிந்த நிலையிலே கொலை செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. திமுக கூட்டணியில் அங்க இருக்கிற காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கொலை செய்யப்படுகிறார். இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதே போல சென்னையில் ஆம்சான் அந்த கட்சி சமாஜ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இன்றைக்கு ஆட்கள் வெட்டி சாதிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். இப்படி குற்றவாளிகள் காவல்துறையை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறிவிட்டது. குற்றவாளிகள் சுதந்திரமாக இன்றைக்கு மனித உயிரை வெட்டி சாதிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியை பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒரு அரசாங்கம் தான் மக்களை காப்பாற்ற முடியும். அந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கமாக இருந்தால் மக்களை காப்பாற்ற முடியாது. இந்த நிகழ்வுகளும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. இப்படி ஒரு பகுஜன் கட்சியுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்லப்படுகிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அவர் எரிந்த நிலையிலே அவர் கொலை செய்யப்படுகிறார். இப்படிப்பட்ட நிகழ்வு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல். அதே போல எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கூட நிக்கிறதில்லையே. கஞ்சா நிக்கிறதா? ஆனா உடனே சாலையில் கோபம் வரும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சர் ஒரே ஒன்றுல தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்தோம். பத்திரிகை வாயிலாக அறிவித்தோம். தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம். தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிடும். அதை தடுத்து நிறுத்துங்கள். இரும்பு கரம் கொண்டு அடங்குங்கள். இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல முறை எச்சரித்துவிட்டோம். இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்றைய முதலமைச்சர் தொலைக்காட்சி வாயிலாக குரல் கொடுக்கின்றார். இளைஞர்களே, போதையின் செல்வாக்கு எப்போ அந்த இளைஞர் மாணவர் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியில வைத்திருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அப்பொழுதே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிகிறார்கள். தடுத்து நிறுத்தங்கள் என்று நாங்கள் சொன்னபோது இந்த அரசு விடுத்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களை காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளாத காரணத்தாலே இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்கிறது. இந்த போதைப் பொருள் எப்பொழுது நடமாட்டம் அதிகரித்ததோ, எப்பொழுது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகிறார்களோ அப்பொழுது தமிழகத்தில் சட்டமன்றத்தை சீர்குலைத்து விட்டது. எங்க பார்த்தாலும் திருட்டு வழிமுறை பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் இந்த போதைப் பொருள். அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கங்களை நேரத்தை விரும்புகிறேன். அதே போல இந்த ஆம்சான் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இறந்துதான் பத்திரிக்கிறார். ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண் அடைகிறார். ஆம்சான் கொலை
வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானா வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இது மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் நீதிமன்றத்தில் நாடி நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வழங்கப்படுகிறது, தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதை எதிர்த்து மாநில அரசு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றம் முயற்சி எடுக்கிறது? உண்மைகளை மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த மாநில அரசு உண்மையை மறைக்கப்படுவதால் தான் மக்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே இந்த அரசு அதை கைவிட்டு இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு உண்மை குற்றவாளியை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல பரவாயில்ல, காவல்துறை ஓரளவு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த பாதுகாப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 171வது சட்டமன்ற என்று கருதுகிறேன். நாமக்கல்ல 171வது சட்டமன்றத்தில் தொகுதியில எழுச்சி பயணம் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்தவுடன் தான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு எழுச்சி பயணம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கொன்று இங்கொன்றுவாங்க காவல்துறை எடுப்பாங்க. அது வேடி பார்ப்பாங்க. முதலமைச்சர் காலத்துல ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் காவல்துறை காவலை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியை ஈடுபடுறாங்க. நாங்கள் வேண்டாம் சொல்ல. அதே வேளையில் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசு கடமை. நாமக்கலுக்கு வந்தாங்க, இங்கே கரூருக்கு போனாங்க. அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவத்தை தவிர்த்திருக்கலாம். சரியான முறையில் சரியான காவலர்கள் போதிய அளவில் நியமிக்கப்படாத காரணத்தாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது. சபாநாயகர்களே, தமிழகத்தை தலைமுடிய விடமாட்டார் என்று கட்சிக்கிறீர்கள். தமிழகம் இந்தியாவிலே தலை முடித்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனித 41 உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம்? இந்த அரசாங்கமே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் விளைவிக்க முடியாத 41 உயிர்கள் எடுத்திருக்கிறோம். அத்தனையும் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற முதலமைச்சராகவே தமிழ்நாட்டில் சேர்ந்துதான் 41 பேர் இறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வாயாவது சொன்னா போதாது, அதை காரியத்திலே காட்ட வேண்டும், நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. எப்படியாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும், அதை அரசு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எதிர்கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. இவ்வளவு பலியானதற்கு காரணம் திமுக முதலமைச்சர் முழுமையான பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கல. அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் முடியாத உயிரை காப்பாற்றினோம். ஏதோ எதிர்கட்சியில் இது போன்றவர்களுக்காக நான் உங்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை. நடக்கின்ற சம்பவம், நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையும் மக்கள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொலைக்காட்சி செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இன்றைய முதலமைச்சர் கவனிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் டெபாசிட் கூட நீங்கள் உங்கள் கட்சி அவரு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற ஆட்சி இருந்தது. பிரதம எதிர்கட்சியாக இருந்தீங்க, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கும்? எங்கேயாவது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா?
அதிமுக ஆட்சியில எதிர்க்கட்சிகளை கேட்ட இடத்திற்கு அனுமதி கொடுத்தோம். பல்லாயிரக்கணக்கான போராட்டம். நான் முதலமைச்சர் காலத்தில், அம்மா முதலமைச்சர் காலத்தில் பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்திற்கும் போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அனைத்திற்கும் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் நீங்கள் எங்களுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தினால் கூட நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கல்லூரியை பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள். அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே என்னுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா கரூர் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை. கேட்கறதுல அனுமதி கொடுப்பது கிடையாது. போராடி அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டது பொழுது இனி அப்படி நடக்காது, இனி அப்படி நடக்காது. நீங்கள் கேட்ட இடத்திற்கு கொடுக்கப்படும். உங்களுடைய தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நாங்கள் நடத்துவதற்கு எந்த இடையூறு செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார். ஆனால் நிறைவேற்ற முடியாது. இப்பொழுது கூட எங்களுடைய எழுச்சி போயிட்ட பொதுக்கூட்டம் ஒரு சாலையை குறை கொடுத்தாங்க. அந்த இடத்துலதான் நடந்த சம்பவம் எண்ணி பாருங்க. 22 சாலைகளை சக்கரம் சுட்டிட்டு கீழே சக்கரம் மேலே வரும். அதிமுக எப்பொழுதும் மக்களை நம்பி இருக்கிறது, உழைப்பை நம்பி இருக்கிறது. எப்பொழுதும் நீங்கள் வீழ்த்த முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தீர்கள். அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீர்கள். இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சட்டமன்றத்தில் பேசிவிடும் போது அந்த மயத்தை துண்டித்தீர்கள். அவர்கள் செருப்பை இருக்கிறீர்கள். அப்பொழுது பொன்மனச்சம்பரம் புரட்சியாளர் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார். ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக அந்த சமத்தின்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சராக அமர்ந்தார். அதே போல இளைஞர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது நானும் தேவச்சந்திரத்தில் வெற்றி பெற்று அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரோட பணியாற்றக்கூடிய சூழ்நிலை எம்எல்ஏவாக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்திலே திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள். அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், வேலையை பிடித்து இழுத்தார்கள். அப்பொழுது அம்மாவர்கள் கர்ச்சித்தார்கள். சட்டமன்றத்திலே சமதம் எடுத்தாரோ அதே போல புரட்சி தலைவர் அம்மாவர்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று பெரும்பான்மை வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தை நுழைய என்று சொன்னார்கள். அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது எவ்வளவு இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் இந்த திமுக விளைவித்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன். இப்பொழுது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எல்லாருக்கும் இடையூறு செய்தார்கள். புரட்சி தலைவர் அம்மாவர்கள் புரட்சி தலைவர் மறைந்த முறையே இந்த கட்சிக்கு தலைமையாக நடத்திய பொழுதும் இடையூறு செய்தார்கள். அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் காத்து முடித்து அவருடைய இடர்பாடுகளை தூளாக நொறுக்கி அனைத்து அண்ணா திராவிட என்ற மாபெரும் கட்சி தமிழகத்திலே அதிக ஆண்ட கட்சி அந்த திமுக கட்சி. அப்படி எங்களை வளர்த்த தலைவர்கள். உங்களுடைய புரட்டால் மிரட்டல்களா அண்ணா திமுக பயப்படாது. திரு சாயிகளே எண்ணிக் கொள்ளுங்கள். 7 மாதம் திராவிட முன்னேற்ற ஆயிருந்தால் 7 மாதங்களா இருக்கு. 7 மாதத்துக்கு பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும், சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். அதே போல இன்றைக்கு தமிழகத்துல ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு இருமல் மருந்து தயாரிக்கிற கம்பெனி
அது தமிழ்நாடு அரசுக்கே தெரியல. இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல அந்த குழந்தைகள் 20 குழந்தைகள் அந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு அருந்தி இறந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசுக்கு சுகாதாரத்துறைக்கு இப்படிப்பட்ட மருந்து தயாரிக்கிற கம்பெனியே தெரியல. அப்படின்னா எவ்வளவு இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது, இந்த நாட்டு மக்கள் மீது எப்படி அக்கறை கொண்டிருக்கிறது, நாட்டை எப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்றைக்கு மத்திய பிரதேசத்திற்கு அமைச்சர் சொல்கிறார், இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அலட்சியத்தால் ஏற்பட்ட கொடுமையான நிகழ்வு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அங்கே இருக்கின்ற மத்திய பிரதேச காவல்துறை காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த மருந்து கம்பெனியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை கைது செஞ்சு அழைத்து முடிச்சிருக்கிறார்கள். அதற்கு முன்னுதான் தமிழ்நாடு அரசு தெரியும். இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? பேப்பர் படிச்சுட்டு ஒரே பேப்பர் அதே போல உள்ளாட்சி அமைப்பு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி எல்லாம் பெருக்களின் பேர் மாற்ற வேண்டும் ஒரு அறிவிப்பு. எல்லாமே ஒன்னா பேர் வைப்பாரு, இல்லைன்னா பேர் எடுப்பாரு. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் செய்யல. போடுவார் எல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் பார்ப்பீங்க. ஒன்னா பேர் வைப்பாரு, இல்லைன்னா பேர் எடுப்பாரு. இதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிலை. ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துதான் போக்குவரத்து கழகத்திற்கு பெயர்கள் தான் எடுக்கப்பட்டது. மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்ட பெயர்கள் நீக்கப்பட்டது. மீண்டும் பிரச்சனை உருவாக்க இந்த முதலமைச்சர் அவர் சொன்னார், ஜாதி பெயர்களோ மந்தி பெயர்களோ தெரிந்து இருக்கக்கூடாது. வேண்டாம், இருக்க வேண்டாம், நல்லதுதான். ஆனா யாரு பேர் வைக்கிற அப்பா பேரை கூட வைக்கிறாங்க. இதுதான் தவறு. நீங்கள் யாருடைய பெயரை வைக்க வேண்டாம். எனக்கு எந்த தலைவருடைய பெயரையும் வச்சா ஒரு தலைவர் வைக்கல அப்படின்னு பிரச்சனை வந்துருக்கோம். அதற்காகத்தான் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் இந்த பெயர் நீக்கப்பட்டது. அந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது, நீக்கப்பட்டது. மீண்டும் வேண்டுமென்று திட்டமிட்ட அப்பா பெயரை வைப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டீர்கள். மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி வந்தால் இது ரத்து செய்யப்படும். பிரேக்கர் எடுத்ததால உடச்சு கூட ஒரே நாள் வேறலாம் தான் சொன்னீங்க. அதாவது தமிழ்நாட்டில் 74 காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டது. முதல்ல காங்கிரஸ் கட்சி, அப்புறம் திமுக கட்சி, அதே அண்ணா திமுக, அண்ணா திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சு 2021 வரை 73 காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டது. அந்த 21ஆம் ஆண்டு வரை 73 ஆண்டு காலம் ஆட்சி செய்த தமிழ்நாட்டுடைய மொத்த கடை 5,38,000 கோடி. அதுல நல்லா தெரியும், கொரோனா காலம். கொரோனா காலத்துல அரசு வருவாய் கிடையாது, தொழிற்சாலை மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் மூடப்பட்டது, கலால் அரசாங்க கடைகள் மூடப்பட்டது, பத்திரப்பதி மூடப்பட்டது, ரோட் டாக்ஸ் இல்ல. இப்படி இருந்து போல கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு. வருவாயே கிடையாது அரசுக்கு, செலவு 40,000 கோடி. இப்படிப்பட்ட காலத்தில் கூட மொத்தமா 5,10,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். பல திட்டங்கள் கொண்டாந்தோம், பல கல்லூரி கட்டப்பட்டோம், பல சாலைகள் அமைக்கப்பட்டோம், பல பாலங்கள் கட்டப்பட்டது, அடிப்படை தேவைகள் நிறைய நிறைவேற்றப்பட்டது. இவ்வளவு செயல் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு மொத்த கடன் 5,18,000. திமுக ஆட்சி வந்தது கடந்த 4 ஆண்டு 2025 ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய கடன் 4,38,000 கோடி. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. 2025-26 இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன் வாங்கப்பட்டாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யப்பட்டது 5,38,000 கோடி கடன் வாங்கப்பட்டது. கடந்த ஆண்டு பத்திரிகை பார்த்திருப்பீங்க, இந்தியாவே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆனா முதலமைச்சர் சொல்றார், இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு. எதுல கடன் வாங்குறது? திட்டத்தில் இல்ல, செயல்பாட்டில் இல்ல.
கடன் வாங்கின முதல் மாநிலம். சரி, அப்படிதான் கடன் வாங்கினீங்க. என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தீங்க. நாமக்கல்ல உட்கார்ந்துருக்காங்களா? நாங்க இருக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரி, அதே போல சாலை வசதிகள், பல பட்டாளர்கள், நீங்க அப்படி ஒரு திட்டமாவது நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நிறைவேற்றினா கூட ஏற்றுக்கலாம். அதுவும் கிடையாது. அதே போல 2020-21 நிதிகளை வாக்கிடும் பொழுது அப்பொழுது வந்த வருவாயை விட 2024, 25ஆம் ஆண்டு வந்த வருவாய் 1,36,000 கோடி கூடுதலாக இருந்தது. ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன் அதிகரிப்பு, திட்டங்கள் எதுவும் இல்லை. எப்படி கடன் வாங்கின அரசு தேவையா? எல்லாம் கடன்காரர். சாலையில் முதலமைச்சர் ஆகி பெரிய சாதனை நம்ம எல்லாம் கடன்காரர். அரசாங்கம் அமைந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தப்படுகிறது. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்வு. அதுபோல நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஒவ்வொரு ஆண்டும் வீட்டு வரி 6% 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. இந்த ஆண்டு 6% உயர்த்தி 106% வசூல் செய்கிறாங்க. கடைக்கு 150% வரி. ஒவ்வொரு ஆண்டும் 6%, 9%, 159% கடைக்கு வரி உயர்வு. அதே போல குடியிருக்கிற உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. வரி போட்டு வசூல் செய்கிற பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. மதுரையில் பாருங்க, மதுரையில் நடந்த நிகழ்வுகள் அத்தனை பேருக்கு தெரியும். 200 கோடி இந்த வரி வருவாயில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சேர்மன், அந்த மாநகராட்சி மேயர் இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. அந்த மேயருடைய கணவரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் போனதான் உத்தரவு போட முடியும். அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. மேயருக்கு அதிகாரம். ஆனா மேயருக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. மேயருடைய கணவரை இன்னைக்கு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. அதே போல திமுக கட்சியில 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. 2 குழுவுடைய தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. பல அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க. 200 கோடி இவ்வளவு வரி மோசடி. இதுல என்ன வரி? ஆட்டு வரி, மாட்டு வரி, பன்னி வரி போட்டார். பன்னி வரி கூட ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசு. அதை போல விட்டுறீங்க. இப்படி மதுரையில வரி போட்டு மக்களுடைய பணங்களை சுரண்டி 200 கோடி ஊழல் செய்திருக்கிறீங்க. அங்க மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல 400 கோடி அங்க ஊழல் அதிகாரி சிறையில் இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல அங்க இருக்கிற திமுக கவுன்சிலருக்கும் அங்க இருக்கிற மேயருக்கு சண்டை. அங்க நம்பிக்கை அதிகமான ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலரை கொண்டாடுறாங்க. திருநெல்வேலியில அங்க பிரச்சனை, அங்க மேயருக்கு கவுன்சிலர் பிரச்சனை, மேயர் மாற்றம். அதோட கோயம்புத்தூர்ல ஆளுங்கட்சி இருக்கிற கவுன்சிலருக்கும் மேயருக்கும் பிரச்சனை. இதுல பங்கு முடிவுகளும் பிரச்சனை. ஆக இப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்ல வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாநகராட்சி பகுதியில் எந்தெந்த மாநகராட்சியில் ஊழல் நடைபெற்றதோ, முறைகேடு நடைபெற்றதோ அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து, அதேபோல இந்த பகுதியில் நம்முடைய லாரி தொழில் நிறைந்த பகுதி, அதேபோல விவசாயம் செழித்த பகுதி, முட்டை உற்பத்தி இன்றைக்கு நாமக்கல் என்று சொன்னால் முட்டை அப்படி உற்பத்தி அதிகமாக இருக்கிற பகுதி. அதேபோல இப்படி டெக்ஸ்டைல், விசைத்தறி, கைத்தறி நிறைந்த பகுதி. ஆகவே 4 பிரதான தொழில். இந்த 4 தொழிலும் திமுக ஆட்சி எப்பொழுதுதான் அப்ப படுபாலாக போயிருக்கு. நீங்க கூட கடந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு விசைத்தறி உரிமையாளர் சொன்னாங்க, என்னுடைய தனிக்கெல்லாம் இறங்கி போட்டு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அவளா ஆட்சி இந்த ஆட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கைத்தறி அதுபோல விசைத்தறி தொழில் நடைபெற்று அந்த தொழிலாளிக்கு வேலை இல்லாம வறுமையில் வாடிக் கொண்டிருக்கிறாங்க. வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளை பணத்தாசை காட்டி அவருடைய கிட்டி முறைகேடாக எடுத்துக்கிறாங்க. இந்த புகார் அரசாங்கத்துக்கு போகுது. திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில அந்த கிட்டி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு தகவல் வந்து
ஒரு குழு அரசாங்கம் அமைக்கப்பட்டு குழு போய் அந்த மருத்துவமனையில் சோதனையிட்டு முறைகள் நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த மருத்துவமனைக்கு தடை செய்யப்படும். ஆனா கைது செய்யல, இதுவரைக்கும் கைது செய்யல. எவ்வளவு கொடுமை, ஒரு வறுமை. அந்த வறுமை மையப்படுத்தி ஏழைகளை உடல் உறுப்புகளை விடுவது எந்த அளவு எந்த நாய் என்பதை அவரை எதிர்பார்க்கிறது. அது மட்டுமல்ல, பள்ளி வழக்கில் தேவாலய ஒரு பெண்மணிக்கு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி கிட்டி எடுத்து பண்ணிட்டு அழைச்சி போய் கல்லீரல் எடுத்தார். கிட்டி மேல கல்லீரல் எடுத்தார். இப்படிப்பட்ட அவலாத்தி இப்ப மந்திரிக நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாம் ஏதாவது திமுக மருத்துவமனையில் போய் அறுவை செஞ்சிருந்தா உடல்ல நாம் உள்ள உறுப்புகள் இருக்குதான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் பெண்மணி கிட்டிய மருத்துவதான் மருத்துவமனைக்கு அழைச்சி போனாங்க. அந்த கிட்டிக்கு முதல்ல கல்லியில் இருந்த அந்த பெண்மணிக்கு உடல்நிலை தெரியல என்று மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதுதான் கிட்டி முதல்ல கல்லியில் இல்லை என்று அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சு அந்த பெண்மணி அதிர்ச்சி அளிப்பது இந்த மாவட்டத்தில் பள்ளிக்கூடம். இப்படிப்பட்ட சம்பவம் கொடுமையான சம்பவம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அண்ணாதிமுக ஆட்சியோடு ஒழுங்காக விசாரிக்கப்பட்டு ஆளுநர் செப்படி என்ற காரணத்தால இன்றைக்கு இந்த அரசாங்கம் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. அண்ணாதிமுக ஆட்சி அமைச்சருடன் இந்த கிட்டி முறைகளை முழுமையாக விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் இதில் தவறில் ஈடுபட்டார்களோ அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, அதேபோல பட்டியல் மக்கள் நிறைந்த பகுதி, அரசியல் சமுதாய மக்கள் நிறைந்த பகுதி, இந்த மக்களுக்கு அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்சருடன் பிரமாண்டமான பல லட்சம் மதிப்புள்ள காவிரி வீடு கட்டி கொடுக்கப்படும். அரசியல் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவன் குடும்பத்துல 2-3 மகன்கள் பிறந்தா அவன் திருமணமாகி தனி குடித்தனம் போகிற பொழுது அவனுக்கு வீடு வசிப்பதற்கு இல்லமில்லை என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற குடும்பத்தை கண்டறிந்து அவர்களுக்கும் தனி குடித்தனம் போகிறவர்களுக்கு அரசாங்கமே இடத்தை வாங்கி அற்புதமான காவிரி வீடு கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் நம்முடைய சகோதரிகளுக்கு அற்புதமான சேவை வழங்கப்படும். அதேபோல ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அவருக்கு 75,000 மானியம் வழங்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 லட்சம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை சாரி வரியிருந்த பொதுமக்கள் பத்திரமா வாகனத்துல வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புரியனவே நடந்தவன், வாழ வைக்க